அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலர் பெருமான் அருளிச் செய்த திருமந்திரம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலே 4ஆம் தந்திரத்திலே அமைந்த நல்ல கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவன் என்று அழைக்கப்படக்கூடிய சிவத்திடமிருந்தே ஜீவசக்தியாகிய வாயு என்பது வெளிப்பட்டு வந்தது. அந்த வாயுவை அன்னை பராசக்தி, மனோன்மணி, குண்டலினி என்றெல்லாம் வர்ணிப்பது சித்தர்களுடைய வழக்கம். அந்த வாயுவை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாமல் ஞானம் என்பது முழுமையடையாது. அதை பற்றிய நெடிய விளக்கத்தையே இங்கே திருமூலர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நவிலும் பெரும் தெய்வம் நான்மறை சக்தி, துகிலுடை ஆடை நிலம் பொதி பாதம், அகிலமும் அண்ட முழுதும் செம்மாந்து புகழும் முச்சோதி புனைய நிற்பாளே. பெரும் தெய்வமாகவே ஜீவசக்தியாகிய வாயுவை இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். நான் மறை சக்தி, மறை என்றால் மறைந்திருக்கக்கூடிய ஒன்று. 4 மறை என்பது இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்று அழைக்கப்பட்ட 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தியை பற்றிய தத்துவத்தை இங்கே வெளிப்படையாக தாம் எடுத்துச் சொல்லுவதாக திருமூலர் குறிப்பிடுகிறார். வேதங்களிலே பலவிதமாக வர்ணிக்கப்பட்ட சக்தி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவே அன்றி வேறல்ல. இதை பற்றி திருமூலருடைய இந்த பாடல்களை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அகிலமும் அண்டம் முழுவதும் செம்மாந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல், இந்த உலகம் முழுவதும் இது அன்றியும் இருக்கக்கூடிய பற்பல உலகங்களிலும் கூட வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற தத்துவத்தின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கம் என்பது 3 சோதிகளை மையமாக வைத்து நடக்கிறது. அந்த 3 சோதிகள் சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனைதான் என்பதை சகோதர சகோதரிகள் இந்நேரம் விளங்கி இருப்பீர்கள். புனையவல்லாள் புவனத்து இறை எங்கள் வணையவல்லாள் அண்ட கோடிகள் உள்ளே, புனையவல்லாள் மண்டத்து ஒளிதன்னை புனையவல்லாளையும் போற்றி என்பேனே. புனையவல்லாள், புனைதல் என்றால் உருவாக்குதல், கட்டுதல். இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளையும் தன்னுடைய ஆற்றலை கொண்டு கட்டி வைத்திருக்கிறாள் அன்னை பராசக்தி. அது மட்டுமல்ல, பல கோடி அண்டங்கள் இந்த புவனத்திலே இருக்கின்றன. இந்த பல கோடி அண்டங்களிலும் கூட எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூமியிலே இருப்பதைப் போல எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. அனைத்து அண்டங்களிலும் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இந்த ஒரு தத்துவம் தான் சரியாக பொருந்தி போகிறது. அதாவது ஜீவசக்தியாகிய வாயுதான் சகல அண்டங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பேணி பாதுகாத்து வளர்த்து வருகிறது என்பதுதான் அந்த தத்துவம். இதை குறிக்கும் விதமாகவே புனையவல்லாள் என்று ஜீவசக்தியாகிய வாயுவை திருமூலர் வர்ணிக்கிறார். அது மட்டுமல்ல, மண்டலத்து ஒளிதன்னை புனையவல்லாள் என்றும் குறிப்பிடுகிறார். மண்டலம் என்பது சிரசாகிய ஆகாயம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் இருக்கிறது. இதை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் மட்டுமே ஜீவனை சென்றடைவதற்கான பாதை திறக்கும். ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி மட்டும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் சிலருக்கு அலுப்பும் சலிப்பும் ஏற்படக்கூடும். எப்படி பார்த்தாலும் இந்த தத்துவத்தை சரியாக விளங்கி கொண்டால் மட்டுமே ஆத்ம தத்துவம் என்பது முழுமையடையும் என்பதற்காகவே திருமூலர் தொடர்ந்து இதை சொல்லி வருகிறாள். அப்படிப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயுவை நான் போற்றி வணங்கி பாதுகாத்து என்னை உயர்த்தி கொண்டேன். ஜீவசக்தியாகிய வாயுவை மேன்மைப்படுத்தினால்தான் ஒருவன் ஞானம் பெற முடியும் என்பதை உறுதிபட இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். போற்றி என்பேன் புவனாபதி அம்மை என் ஆற்றல் உள் நிற்கும் அருந்தவ பெண் பிள்ளை, சீற்றம் கடிந்த திருந்துதல் செய்கிறேன் கூற்றம் துறக்கின்ற கோள் பைந்தொடியே. கூற்றம் என்பது யமனை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது. புவனம் என்று சொன்னால் இந்த உலகம். இந்த உலகத்தின் அதிபதி யார் என்று கேட்டால் அது ஜீவசக்தியாகிய வாயுதான். இதை சரியாக விளங்கியிருந்த காரணத்தாலேயே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் சரீரம் என்று பெயர். உடல் என்று சொன்னால் அது ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும். தொட்டு உணரக்கூடிய பருவுடல் என்பது உடல் என்று ஆகாது. அது சரீரம் நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடியது என்றே ஆகிறது. உண்மையான சரீரம், உண்மையான உடல் என்பது ஜீவசக்தியாகிய வாயுதான் என்று அருளி செய்தார்கள். புவனாவதியாகவே இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிபதியாகவே அன்னை பராசக்தி என்பவள் இருக்கிறாள். அவளை அருந்தவ பெண் பிள்ளை என்று ஏன் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், பெண்ணுக்கு மட்டுமே பொறுமை என்பது இருக்கிறது. ஒரு கருவை வயிற்றிலே சுமந்து கடினமான வலிவேதனைகளை தாங்கி ஒருவள் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. அந்த வலிவேதனையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து தன் உயிரை கொடுத்து மற்றொரு உயிரை ஈன்றெடுக்கிறாள் ஒரு பெண். அது காரணமாகவே தன்னை கொடுத்து சகல உயிர்களையும் காப்பாற்றக்கூடியதாக ஜீவசக்தியாகிய வாயு இருப்பதால் அதை அன்னை என்றே, தாய் என்றே, பெண் என்றே சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, இது அருந்தவத்தின் காரணமாக நமக்கு வாய்க்காது வாய்த்த வரம் என்றே குறிப்பிடுகிறார். மனித உடல் என்பது மட்டுமே ஞானத்தை அடைவதற்கு தகுதியான கருவியாக இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளின் உடல்களை கொண்டு ஞானத்தை அடைய முடியாது. அது காரணமாகவே அருந்தவத்தின் காரணமாக இந்த மானுட உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மானுட உடலுக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி என்பவள் கருணையின் பேரிலே, இரக்கத்தின் பேரிலே நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் கூற்றம் என்று அழைக்கப்படக்கூடிய யமனை வெல்வதற்கு தேவையான பாதையையும் வகுத்துக் கொடுக்கிறாள். சீற்றம் கடிந்த திருந்துதல் செய்களை அவள் கோபப்படுவாள், ஆத்திரப்படுவாள், அதே வேளையிலே கருணை கொண்டவளாக இருப்பாள். சரியாக அவளை விளங்கி கொண்டு அவளை சரியாக பணிந்து நிற்கக்கூடிய ஒருவன் நிச்சயமாக அவள் உதவியோடு இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஆனந்தங்களையும் அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்லாது மரணத்தை இல்லாதாக்கிக் கொள்ள முடியும், அல்லது மறுபிறவி இல்லாத நிலையை பெற முடியும். இதைத்தான் திருமூலர் இத்திருப்பாடலிலே சொல்லுகிறார். தொடியார் தடக்கை சுகோதய சுந்தரி வடிவார் திரிபுரையாம் மங்கை கங்கை செடியார் வினைகெடச் சேர்வரை என்றென்று அடியார் வினை கெடுத்த ஆதியம் ஆமே. எம்பெருமான் ஈசனை பற்றி சொல்லும் போது அவருடைய திருவுருவத்தை படமாக வரையக்கூடிய ஒருவர் கங்கையை சிரசிலே இருந்து வீழ்வதாக அடையாளப்படுத்தி காட்டுவார். சிவனின் சிரசிலே இருந்து கங்கை என்பது பாய்ந்து வருகிறது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? கங்கை என்பது புனிதமான நன்னீர். அது எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது என்றெல்லாம் புராணங்கள் வர்ணிக்கின்றன. அப்படிப்பட்ட நம்முடைய தேகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களே ஆகட்டும், நமக்கு ஏற்படக்கூடிய கர்மவினைகளாகட்டும், எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதாக கங்கை என்பது இருக்கிறது. அந்த கங்கை என்பதும் சிவனின் சிரசிலே இருந்து வருகிறது என்று சொல்லி அதற்கு காரணம், ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு சரியாக யோக பயிற்சி செய்யும் போது சிரத்திலே இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது கங்கையாக உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த அமிர்தம் என்பது சுரந்து விட்டால் நம்முடைய கர்மவினைகள் அற்று போய்விடும் என்பதே இதன் பொருளாகிறது. அன்னை பராசக்தியை தெரிபுரை என்று குறிப்பதற்கு காரணம், 3 புறங்கள், 3 நெருப்புக்களை சொல்லக்கூடிய சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனி என்றழைக்கப்பட்ட இந்த 3மே அன்னை பராசக்தி தான். அதாவது ஜீவசக்தியாகிய வாயுதான், வேறு ஏதும் இல்லை. அது மட்டுமல்ல, இது சரியாக இருந்தால் மட்டுமே வினை என்பது கெட்டுப்போகும், அதாவது கர்ம வினைகள் என்பது அற்றுப்போகும். அடியார்கள் ஜீவசக்தியாகிய வாயுவை பணிந்து அவளை சரணடைந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய கர்மவினைகளையெல்லாம் போக்கக்கூடிய கருணை கண் கொண்டவளாகவே அன்னை பராசக்தி காணப்படுகிறாள். மெல்லிசை பாவை வியோமத்தின் மென்கொடி, பல்லிசை பாவை பயன் தரு பைங்கொடி, புல்லிசை பாவையை போகத் துறந்திட்டு வல்லிசை பாவை மனம் புகுந்தாளே. மெல்லிசை, பல்லிசை, புல்லிசை, வல்லிசை என்று ஏதோ 4 இசையை பற்றி திருமூலர் குறிப்பிடுவதைப் போல காணப்படும். இசை என்றால் இசைதல், அதாவது அசைதல் என்று பொருளாகிறது. ஒரு நல்ல மெல்லிசையை கேட்கக்கூடிய ஒருவர் தன்னை அறியாமல் தாளமிட்டு அசைகிறார், ஆடுகிறார். அப்படி பார்த்தால் ஒருவரை இசையச் செய்யக்கூடிய, அசையச் செய்யக்கூடிய காரியத்தை மென்மையான ஒரு இசை என்பது கொடுத்து விடுகிறது. இசையச் செய்யக்கூடிய ஒன்று என்பதற்காகவே அது இசை என்று பொருள் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மெல்லிசையாக, மென்மையாக நம்முடைய இதயத்தை வருடிச் செல்லக்கூடிய இசையைப் போல ஜீவசக்தியாகிய வாயு என்பது மென்கொடியாக நம்மை வருடிச் செல்லுகிறது. ஒரு கானகத்திலே பயணிக்கிறோம். குளிர்ந்த மென்காற்று வீசுகிறது. அந்த மென்காற்று வீசும் போது அங்கே மரங்கள் நிறைய அடர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த மரங்களிலே படர்ந்திருக்கக்கூடிய மென்கொடிகள் அழகாக ஆடி அசைகின்றன. அதிலே பூத்திருக்கக்கூடிய மலர்கள் செனுகுகின்றன. இவற்றை பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் கொள்ளை போகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மென்கொடியாக அன்னை பராசக்தி ஜீவசக்தியாகிய வாயு என்பது நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, பயன் தரு பைங்கொடி என்று குறிப்பிடுகிறார். பயனுடைய கொடிகள், பயனற்ற கொடிகள் என்று 2 வகையான கொடிகள் இருக்கின்றன. சில வகையான கொடிகள் பூக்கின்றன, காய்க்கின்றன, உணவாக பயன்படுகின்றன. சில வகை கொடிகள் பூப்பதுமில்லை, காய்ப்பதுமில்லை, வெறும் கொடிகளாகவே இருக்கின்றன. சில வகை கொடிகள் பூக்கின்றன, ஆனால் காய்ப்பதில்லை. ஆனால் பயன் தரக்கூடிய கொடியாக உடலிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற கொடி பயன் தரக்கூடிய கொடியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த புல்லிசையாக இருக்கக்கூடிய பாவையை, ஜீவசக்தியாகிய வாயுவை துறந்துவிட்டு நீங்கள் ஞானத்தை பெற முடியாது. ஜீவசக்தியாகிய வாயுவின் துணை கொண்டு மட்டுமே நீங்கள் ஞானத்தை பெற முடியும். காரணம், அவள் வல்லிசை பாவையாக மனம் புகுந்திருக்கிறாள். மனம் என்கிற ஒன்று ஜீவசக்தியாகிய வாயுவே அல்லாது வேறல்ல. நம்முடைய மனமாக இருப்பதும் ஜீவசக்தியாகிய வாயுதான். எனவே மனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றை நாம் சரியாக கட்டுப்படுத்தி நம்முடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வயப்படுத்தி, லயப்படுத்தி அதை கொண்டு ஞானத்தை பெற வேண்டும் என்றால்
ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் பிடிக்க வேண்டும். வாயுவை கட்டியவன் மனத்தை கட்டுவான். மனத்தை கட்ட விரும்புபவன் வாயுவை கட்டியே ஆக வேண்டும் என்பது பொருளாகிறது. மனத்தை நேரடியாக கட்ட முடியாது. காற்றின் போக்கை சரியாக சீரமைத்து அதை ஒழுங்குபடுத்தி அதை முறையாக ஏற்றி இறக்கி பயணிக்க வைக்கக்கூடிய பயிற்சியை செய்யக்கூடிய ஒருவன் பிராணாயாமம், பிராணனை ஆயாமம் செய்தல், அதாவது காற்றை கட்டுதல் என்கிற காரியத்தை செய்கிறான். அப்படிப்பட்டவனால் மட்டுமே ஞானத்தை பெற முடியும் என்பதுதான் திருமூலருடைய கருத்தாக இருக்கிறது. ஜீவசக்தியாய வாயுவை பணிவோம், மேன்மை பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.